ஹே ஜிஞ்சு இங்கே வா, இதை ரீட் பண்ணு. CAT சேட். இப்போவே இப்படி ரீட் பண்ணுறான்னா ஃப்யூச்சரில் எப்படி இருப்பா? இன்னும் எவ்வளவோ பார்க்க வேண்டியிருக்கு. ரீடிங்கே வரலன்னா என்ன பண்ணுறது? இந்த ப்ராப்ளம் எல்லா பேரண்ட்ஸுக்கும் இருக்கிற ஒரு ப்ராப்ளம் தான். ஸோ அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணலாம் அப்படின்னா, உங்க குழந்தைங்களுக்கு ஃபோனிக் அப்படிங்கிற ஒரு பியூட்டிஃபுல்லான பில்டிங் பிளாக்ஸை கொடுக்கலாம். ஸோ இந்த பில்டிங் பிளாக்ஸ் அப்படின்னு நான் எதுக்கு சொல்றேன்னா, இந்த ஃபோனிக் இட்ஸ் நாட் ஓன்லி ஃபார் ரீடிங் பட் ஆல்சோ ஹெல்ப் டு இம்ப்ரூவ் யுவர் கிட்ஸ் ரைட்டிங் ஸ்கில் அஸ் வெல். ஃபோனிக்ஸ்னு சொல்றோம்ல. ஸோ இது என்ன அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, லெட்டர்ஸோட சவுண்ட்ஸை லேர்ன் பண்றதுதான். இப்போ தமிழ்ல பாத்தீங்க அப்படின்னா த மே இப்படிங்கிற வேர்டை அவன் ஈஸியா ரீட் பண்ணிடுவான். ஏன்னா தமிழ்ல அந்த லெட்டரோட சவுண்டும் அதுதான். ஓகேங்களா? ஆனா இங்கிலீஷ்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு லெட்டருமே டிஃப்ரெண்டான சவுண்ட் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த லெட்டர் எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுக்கு ங்கிற ஒரு சவுண்டும் இருக்கு, இக்குங்கிற ஒரு சவுண்டும் இருக்கு. ஃபோனிக்ஸ்னா என்னன்னு சொல்லிட்டீங்க, எதுக்காக ரீடிங்க்கு ஃபோனிக்ஸ் இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டீங்க, இது எப்படி கத்துக்கிறது அப்படிங்கிற கொஸ்டின் தான் உங்களுக்கு ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ அதுக்குதான் ஸ்பீக் ஈஸியில ஃபோனிக் கிளாஸ் நாங்க கண்டக்ட் பண்றோம். எதுக்காக நீங்க எங்களை சூஸ் பண்ணணுங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். எதனால அப்படின்னா, நாங்க எங்களோட கிளாஸ்ல நார்மலா போரிங் ஒர்க் ஷீட் மட்டும் சென்ட் பண்ணாம குழந்தைங்க மல்டி சென்சரியா லேர்ன் பண்ணுவாங்க. அதாவது அவங்களுக்கு பிடிச்ச பிளேவே மெத்தட் லைக் கேம் மூலமாவும், ஸ்டோரி மூலமா, ஈவன் சாங் மூலமா அவங்க இந்த சவுண்ட்ஸ் எல்லாம் லேர்ன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இந்த ஃபோனிக்ஸ்லயும் அவங்களுக்கு செக்மெண்டிங் வந்துடும், தென் பிளெண்டிங்ஸும் வந்துடும். ஸோ ஃபோனிக்ஸுக்கு பிளெண்டிங், அதுக்கப்புறம் செக்மெண்டிங், இந்த ரெண்டுமே ரெண்டு கண்ண மாதிரி. செக்மெண்டிங் ரைட்டிங் ஸ்கில்ல டெவலப் பண்றதுக்கும் அண்ட் பிளெண்டிங் ரீடிங் ஸ்கில்ல இம்ப்ரூவ் பண்றதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நினைச்சு பாருங்க, உங்க குழந்தைங்க ரீடிங் மட்டும் இல்லாம ரைட்டிங்கும் இம்ப்ரூவ் பண்ணா எவ்வளோ ஹாப்பியா இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஹாப்பினஸை நீங்க எங்களை பிலீவ் பண்ணி நீங்க ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, இன்னும் நிறைய ஜைலமால இல்லாம ஜஸ்ட் கண்ணை மூடிட்டு நம்ம டெமோ கிளாஸ் அட்டன் பண்ணுங்க. ஏன்னா எனக்கு தெரியும் லைக் எவ்வளோ கேள்வி உங்க மண்டக்குள்ள ஓடும், லைக் ஆன்லைன் கிளாஸ்னா எப்படி இருக்கும், குழந்தைங்க அட்டென்ஷனா இருப்பாங்களா. இந்த மாதிரி கன்ஃபியூஷன் இல்லாம ஜஸ்ட் கிவ் இட் அ ஷாட், ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, உங்க டெமோ கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்க நம்மளோட கோர்ஸ் டேக்கன் அப் பண்ணலாம். டெமோ கிளாஸ்ல பார்க்கலாம். பாய்.